ஹாய், வெல்கம் டு REVA'S ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரெசின் ஆர்ட் பண்ண போகிறோம். ரெசின் கூட பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கிராஃப்ட் பண்ணால் அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக தான் இது நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுக்காக உங்ககிட்ட ஏதாவது சிலிக்கான் மோல்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். இந்த மூடியில் நான் வேஸ்லினோ அல்லது ஆயிலோ அப்ளை பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அது கூட அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இது பிளாஸ்டிக் டம்ளர். எப்பவும் ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரெசின் ஒரு 10 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஹார்ட்னர் ஒரு 6 ஸ்பூன் நான் எடுத்துக்க போகிறேன். ஒவ்வொரு பிராண்டில் இருக்கிற ரெசினுக்கும் இந்த மிக்சிங் ரேஷியோ வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் என்ன பிராண்ட் ரெசின் வாங்கியிருக்கீங்களோ அந்த பிராண்ட் ரெசினோட அந்த பாக்ஸில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ரெசினும் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணணுமோ அப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெசினையும் ஹார்ட்னரையும் கரெக்டாக எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் நான் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கலந்து வச்சுருக்க ரெசினை 2 டம்ளர்லேயும் ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இது கூட மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். வீடியோவில் எங்களோட நேம் சொல்லி ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னு சில குட்டீஸ் கேட்டிருந்தாங்க. ஹாய் காளீஸ்வரி, சாந்தினி, கமலி, சிவானி, சரண்யா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல, அதை விட இது நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதில் நான் இன்றைக்கி பிளாக் கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ண போகிறேன். பிளாக் கலரில் இருக்கிற அக்ரலிக் பெயிண்ட் நான் எடுத்திருக்கேன். இது கேமல் பிராண்டில் கிடைக்கும்ல, அந்த பெயிண்ட் தான். இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது இதில் பபிள்ஸோ அல்லது ஏதாவது லம்ஸோ இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நேரம் நீங்கள் வெயிட் பண்ணால் தானாகவே அது போயிடும். பிளாக் கலர் மிக்ஸ் பண்ண பிறகு இன்னொரு டம்ளரில் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதில் லெமன் எல்லோ அக்ரலிக் பெயிண்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி செஞ்சுருக்கேன். இப்போ இந்த 2 பேஸ்ட்டையும் இந்த மூடியில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம லைட்டாக இதை போட்டு விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மூடியில் நம்ம போட்டிருக்கோம்ல எல்லோ கலரும் பிளாக் கலரும், இதை எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் இடங்களில் எல்லோவும், கொஞ்சம் இடங்களில் பிளாக்கும், சில இடங்கள் அப்படியே எம்டியாக ப்ளைனாக இருக்கிற மாதிரியும் செஞ்சுக்கணும். அடுத்து டம்ளரில் வச்சுருந்ததில் ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து அப்படியே இந்த பிளேட்டில் நான் ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டேன். ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டும் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸும் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த ரெசினை மட்டும் இது எல்லா இடங்கள்லையும் இருக்கிற மாதிரி கையிலேயே எடுத்து நம்ம அப்பப்போ இதை நல்லா ரொட்டேட் பண்ணி விடணும். இந்த ஒயிட் கலர் ரெசின் இந்த மூடியோட எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இதை நல்லா ரொட்டேட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு இது பார்க்குறதுக்கே நல்லா ஈவனாக இருக்கும். அடுத்து எல்லோ கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ரெசின் மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து இந்த ஒயிட் கலர் ரெசினோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அப்படி மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கிரே கலர் மாதிரி கிடைக்கும். இதை இதுக்கு மேலே ஃபுல்லாக ஊற்றி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த கிரே கலர் ஃபுல்லாகவே இந்த ஒயிட் கலரில் மறைக்கிற மாதிரி நான் ஊற்றலை, சும்மா அங்கங்கே இருக்கிற மாதிரி தான் நான் ஊற்றிருக்கேன். ஒயிட் கலரும் கொஞ்சம் கேப்பில் தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு நான் ஒரு நாள் வரைக்கும் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிறதுக்காக விட்டுருந்தேன். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நீங்கள் எந்த ரெசின் ஆர்ட் பண்ணியிருந்தாலும் இதை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இதில் விழுகக்கூடாது. அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக க்யூர் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை மோல்ட்லேருந்து வெளில எடுத்துடலாம். இப்போ நான் மூடியில் ஊற்றி வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் இந்த மூடியோட ஓரங்களில் ஃபுல்லாகவே ஒரு நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு லைட்டாக இதை எடுத்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இதை கவுத்திட்டு ஒரு 2-3 தடவை டேப் பண்ணோம் அப்படின்னா இதை ஈஸியாக எடுத்துடலாம். இது மாதிரி கீழே வச்சு டேப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம கையால் ப்ரெஸ் பண்ணணும். ஒரு சைடில் கொஞ்சம் கேப் கிடைச்சாலே போதும். அந்த கேப்குள்ளக்கையே நம்ம கை விட்டுட்டு நம்ம ஃபுல்லாகவே இதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அதனால என்னால் இதை ஈஸியாக எடுக்க முடியுது. இது வெளியில் எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இன்னுமே கிளாஸி எஃபெக்ட் வேணும்னா மறுபடியும் கொஞ்சமாக ரெசினும் ஹார்ட்னரும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் கொடுத்து விடலாம் நீங்கள். இப்போ நான் அந்த மாதிரிலாம் செய்யலை, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒயிட்டில் பிளாக் எல்லோ காம்பினேஷனில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜஸ்மோனைட் யூஸ் பண்ணாமலே நம்ம இந்த மாதிரியான ஒரு ஆர்ட் பண்ணி முடிச்சிருக்கோம் இன்றைக்கி. இதை நீங்கள் டைனிங் டேபிள் மேலேயோ அல்லது டீபாய் மேலேயோ வச்சுட்டு ஒரு கோஸ்டர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே வச்சுட்டு நீங்கள் ஜுவல்லரி வைக்கிற பிளேட் மாதிரி கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஜுவல்லரி பிளேட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ரிசனில் நம்ம எதாச்சும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது ரியாக்ட் ஆகும், சம்டைம்ஸ் அது ஃபெயிலியர் ஆகும். ஆனால் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பிஓபி யூஸ் பண்ணி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு இதோட ரிசல்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒயிட் சிமெண்ட் அல்லது ஜஸ்மோனைட் யூஸ் பண்ணிட்டு தான் இது மாதிரிலாம் கிராஃப்ட் பண்ண முடியும்னு நினச்சேன். இது கிட்டத்தட்ட கடையில் நம்ம வாங்கியிருக்கிற மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.